Hello friends, welcome to Metrotech. இந்த வீடியோவில் TNPSC AE 2019 question paperோட solution பார்க்கலாம். So first question பாருங்க. 8085 can operate with a dash single phase clock. So 8085 அப்படிங்கிறது 8-bit microprocessor. So முதல்ல அதோட configuration பார்த்துடலாம். So 8-bit data bus, 16-bit address bus, 16-bit program counter, 16-bit stack pointer, 6 8-bit registers which are arranged in pairs, that is BC, DE and HL. So it requires plus 5 volt supply to operate at 3.2 megahertz single phase clock. So 3.2 megahertz frequency la operate ஆகிறதுக்கு it requires 5 volt supply. So இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, 8085 வந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய கிளாக் ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் 3.2 megahertz. தட் இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் 3 megahertzனு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 3 megahertz. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The general form of the log transformation for intensity functions is given by. So log transformation ஓட general form கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ log transformation ஓட general form பார்த்தீங்கன்னா S is equal to C log 1 plus R. இதில் S அப்படிங்கிறது output pixel value, C வந்து constant, R வந்து input pixel value. இதோட வேல்யூ வந்து எப்போவுமே greater than or equal to 0வாக இருக்கும். ஸோ log transformation அப்படின்னா ஒரு லோ இன்டென்சிட்டி வேல்யூ உள்ள ஒரு பிக்சலை வந்து வைட் ரேஞ்சாக மாற்றுறது தான் வந்து லாங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக். ஸோ இது வந்து ஒரு இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக். ஸோ தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இமேஜோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இட் மேப்ஸ் a narrow range of grace level values in input image to a wider range of output levels. Okay, so log transformation oda general form வந்து S is equal to C into log 1 plus R. This is the answer. Next question. Dash technique is used for blurring and for noise reduction. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்மூத்திங் ஃபில்டர். ஸ்மூத்திங் ஃபில்டர் டெக்னிக் இஸ் யூஸ்டு ஃபார் பிளரிங் அண்ட் ஃபார் நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ இந்த ஸ்மூத்திங் ஃபில்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிக்சல் இருக்குன்னா அதோட நெய்பர் பிக்சல்ஸ் எல்லாத்தையோட கம்பேர் பண்ணி எக்ஸ்ட்ரீம்லி நாய்ஸி பிக்சலை வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து ஸ்மூத்திங் ஃபில்டர். ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிளரிங் அண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash is based on the decomposition of an n-point DFT into successively smaller DFTs. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டிவைட் அண்ட் கான்குவர் அப்ரோச். ஸோ இந்த அப்ரோச்சில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டிஎஃப்டி ஆஃப் சைஸ் n இருக்குதுன்னா அதை வந்து ஸ்மாலர் டிஎஃப்டியாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு லார்ஜர் டிஎஃப்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அந்த டெக்னிக் பேர் டிவைட் அண்ட் கான்குவர் அப்ரோச். So this is the answer, divide and conquer approach. Next question. Given x of n is equal to 1, 1, 1, 1. So we have to find DFT of x of n. So x of n ஓட DFT find out பண்ணணும். அதை வந்து x of k அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். So given x of n எழுதியாச்சு. ஸோ இதில் capital N பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3, 4. So capital N is equal to 4. So x of k குரிய ஃபார்முலா எழுதியாச்சு. x of k அப்படிங்கிறது தான் DFT of x of n. Okay, sigma n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi n k divided by capital N. So இதில் k அப்படிங்கிறது அதோட வேல்யூ from 0 to n minus 1. ஸோ இங்கே கேபிட்டல் N வந்து 4, அப்போது இங்கே 4 minus 1. அப்போது கேயோட வேல்யூ வந்து 0, 1, 2 and 3.
ஓகே. ஸோ இதை வந்து இப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். சிக்மா n is equal to 0 to 3 x of n e power minus j 2 pi n k divided by 4. கேபிட்டல் Nக்கு பதிலாக 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 and 4 கேன்சல் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிவைடட் பை 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சம்மேஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ எக்ஸ் ஆஃப் 0 என்னுக்கு பதிலாக முதல்ல 0. ஸோ எக்ஸ் ஆஃப் 0 இங்கே 0 போட்டோன்னா e பவர் 0 1 ப்ளஸ் n is equal to 1. ஸோ எக்ஸ் ஆஃப் 1 e பவர் மைனஸ் j பை இங்கே என்னுக்கு பதிலாக 1. ஸோ k divided by 2 ப்ளஸ் n is equal to 2. ஸோ x of 2 into e பவர் இங்கே மைனஸ் j பை இங்கே 2 போட்டோம் அப்படின்னா இந்த 2 டினாமினேட்டரில் உள்ள 2 கேன்சல் ஆகிடும். ஸோ k மட்டும் இருக்கும். ப்ளஸ் x of 3 into e பவர் மைனஸ் j பை 3k divided by 2. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேயோட வேல்யூ 0லேருந்து 3 வரை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேயோட வேல்யூ 0. ஸோ இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ எக்ஸ் ஆஃப் 0வோட வேல்யூ என்னன்னு கொஷினில் பாருங்கள் 1. இது எக்ஸ் ஆஃப் 0வோட வேல்யூ, இது எக்ஸ் ஆஃப் 1, இது எக்ஸ் ஆஃப் 2, this one is x of 3. ஓகே. ஸோ எக்ஸ் ஆஃப் 0வோட வேல்யூ 1, ரைட்? ஸோ அதனால் 1ன்னு போட்டாச்சு. ப்ளஸ் அடுத்து எக்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ 1 தான். ஸோ இங்கே என்ன இருக்குது? கேக்கு பதிலாக 0. ஸோ e பவர் 0 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ 1. இங்கே e பவர் 0 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 3யும் 1 தான். e பவர் 0. ஸோ 1. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ 4. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கேயோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ k is equal to 1. இப்போ பாருங்கள் இதில் எக்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ 1 தான். ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ 1 இன்டூ இ பவர் மைனஸ் ஜே பை இங்கே கேக்கு பதிலாக 1. ஸோ டிவைடட் பை 2 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 2 வந்து 1 இங்கே கேக்கு பதிலாக 1. ஸோ இ பவர் மைனஸ் ஜே பை, ரைட்? ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் 3 வந்து 1 இன்டூ இ பவர் மைனஸ் ஜே பை 3 into கேக்கு பதிலாக 1. ஸோ டிவைடட் பை 2. ஓகே. ஸோ இப்போ இந்த இ பவர் சம்திங் இருக்குதுல்ல, இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ இ பவர் ஜே பை பை 2 எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் பை பை 2 மைனஸ் ஜே சைன் பை பை 2. ஸோ இ பவர் ஜே தீட்டா அப்படின்னா எப்படி எழுதுவோம்? காஸ் தீட்டா ப்ளஸ் j sin theta. ஸோ இங்கே மைனஸ் ஜே தீட்டான் இருந்தால் இங்கே மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் ஜே பை பை 2ன்னு இருக்குது. ஸோ காஸ் தீட்டாக்கு பதிலாக பை பை 2, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஜே சைன் பை பை 2. ஸோ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். காஸ் பை பை 2 0, சைன் பை பை 2 1. ஸோ நமக்கு ஆன்சர் மைனஸ் ஜேன்னு கிடைக்குது. ஸோ இந்த மைனஸ் ஜேவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு இ பவர் மைனஸ் ஜே பை. ஸோ காஸ் பை மைனஸ் ஜே சைன் பை. காஸ் பை வந்து மைனஸ் 1 மைனஸ் சைன் பை வந்து 0. ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் 1. இ பவர் மைனஸ் ஜே 3 பை பை 2. ஸோ காஸ் 3 பை பை 2 மைனஸ் ஜே சைன் 3 பை பை 2. ஸோ இது வந்து 0 மைனஸ் ஜே இன்ட்டு சைன் 3 பை பை 2 வந்து மைனஸ் 1. ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் ஜே. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே மைனஸ் ஜே. நெக்ஸ்ட்டு வந்து 1 இன்ட்டு இது மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் ஜே. ஓகே. ஸோ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து k is equal to 2.
ஸோ k is equal to 2 substitute பண்ணியிருக்கோம். ஸோ x of 0 plus x of 1 e power minus j pi. இங்கே வந்து k ஒரு 2 substitute பண்ணுவோம். டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்கும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு j pi மட்டும் தான் இருக்கும். plus x of 2 e power minus j 2 pi plus x of 3 e power minus j 3 pi. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த e power minus j பைக்கு நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து -1. ஸோ நம்ம இப்போ வந்து e power minus j 2 பைக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன கிடைக்குது? 1. e power minus j 3 pi வந்து -1. ஓகே, ஸோ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x of 0 1 plus x of 1 வந்து 1, e power minus j pi வந்து -1 plus x of 2 வந்து 1, e power minus j 2 pi வந்து 1 plus x of 3 வந்து 1 into e power minus j 3 pi ஓட வேல்யூ -1. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0 கிடைக்குது. ஸோ x of 2 வந்து 0. ஸோ அந்த ஈக்குவேஷனில் கேயோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. x of 0 plus x of 1 into e power minus j 3 pi by 2 plus x of 2 e power minus j 3 pi plus x of 3 into e power minus j pi 9 by 2. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ வந்து முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ e power minus j pi 9 by 2. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா -j. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x of 0 1 plus x of 1 வந்து 1, இதோட வேல்யூ e power minus j 3 pi by 2 ஓட வேல்யூ வந்து j plus x of 2 வந்து 1, e power minus j 3 pi ஓட வேல்யூ வந்து -1 plus x of 3 வந்து 1, e power minus j pi 9 by 2, இதோட வேல்யூ வந்து -j. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 0 கிடைக்குது. ஸோ ஃபைனலி x of k எழுதுகிறோம். தட் இஸ் x of 0 வந்து 4 கிடைச்சது, x of 1 வந்து 0, x of 2 வந்து 0 and x of 3 வந்து 0. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.